அனைவருக்கு வணக்கம். நான் காதல் பிரமு. முரளிகிருஷ்ணா நான் பண்ண தப்பு தான். அஞ்சலி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. ஒன்று எங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு டென்ஷனில் நீங்கள் அப்படி கத்திட்டீங்க. ராகவ் ஆகாஷ் என்ன இருந்தாலையும் நீங்கள் இப்படி சண்டை போட்டு இருக்கக்கூடாது உன் மாமா கிட்டன்றாங்க. அப்போ அஞ்சலி இருந்துட்டு சொல்ல உடனே மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. உடனே ராகவ் அக்கா மன்னிப்பு நாங்கள் எதுக்கா இந்த ஆள்கிட்ட கேட்கணுன்றாங்க. அக்கா இந்த ஆள் தாக்க வர வர ரொம்ப மோசமாக உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க. எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க சொல்லுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த ஆளை சும்மாவே விட மாட்டேன்றாங்க. போனா போட்டோன்னு ஒவ்வொரு முறையும் மன்னிச்சு விட்டுட்டு இருக்கோம்க்கா. ஆனால் இவர் என்னடனா அவர் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்காரு. உனக்கு எதனா ஒன்று என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்களாக்கா. அக்கா உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் வருவோம் சொல்லி வைங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி போனோடனே இந்த இடத்துல பாட்டி இருந்துட்டு இங்கே பாருப்பா முரளிகிருஷ்ணா நீ இப்படியெல்லாம் நடந்துப்பன்னு நினச்சி பார்க்கல. ஏன்னா அஞ்சலி கர்ப்பமாக இருக்கா. கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோப்பா. உன் பாட்டுக்கு சத்தம் போட்டு இப்படி பேசுகிற அவன் மனசு எந்த அளவுக்கு பாடுபடுது. அப்படியெல்லாம் சத்தம் போடாதப்பான்றாங்க. சரி ஓகேன்றாங்க. நினச்சேன் இப்படி நான் கோவத்தில் இப்படியெல்லாம் பேச வேண்டியதாகிடுச்சு. நான் கொஞ்சம் கோவமாக இன்னும் வேறு மாதிரி பேசியிருந்தேன்னா இங்கே நடந்திருக்கிறதே வேறு மாதிரி இருந்திருக்குமே அப்படின்ட்டு முரளிகிருஷ்ணன் நினைக்கிறாங்க. அஞ்சலி என்னை மன்னிச்சிடு அஞ்சலின்னு மனசார மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.